இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு தலையத்து கிடேரி. தலையத்து கிடேரி ஒரு 8 மாதம் சினை இருக்கும். 8 மாதம் சினை இருக்கும்னா இந்த மாட்டோட லாபகரம் என்னன்னா, இந்த மாடு ஒரு 5 10 லிட்டர் கறக்கும் ஈனுனா. இப்போ தோல் நல்ல பொய்த்தோல் மாடு, தலைச்செட்டு நல்ல தலைச்செட்டு, மடி சிரட்டை மடி, அப்பு மடி காம்பு கருங்காம்பு. காம்பு கருங்காம்புனா 5 10 லிட்டர் கறக்கும். 5 10 லிட்டர் கறக்கும் அப்படின்னா இதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுனா கொஞ்சம் பாலை கூட்டலாம். மாட்டுகளை ஒரு 5 10 லிட்டர் கறக்க வேண்டிய மாட்டுகளை நம்ம பாலை அதிகப்படுத்தணும். உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம தவிடு வீடும் புண்ணாக்கம் ஏதோ தண்ணியில் கலக்கி விடணும். தண்ணியில் கலக்கி விட்டோம்னா அந்த பாலை அதிகப்படுத்தலாம். அப்போ அந்த குடிக்கும்போது அது எல்லா சத்துமே அந்த தண்ணியில் கிடைக்கும். தண்ணியில் கலக்கி விட்டோம்னா அந்த பால் உற்பத்தி 1 லிட்டர் பால் கூடுதலாக இருக்கும். இப்போ தவிடு போட்டாலும் தண்ணியில் போடணும், புண்ணாக்கு நனைய வச்சு ஊற்றினாலும் தண்ணியில் கலக்கி நம்ம ஊற போட்டு ஊற்றினோம்னா அது ஒரு வகையாக அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா ரொம்பவே சுமாராக பால் இருக்குது, அந்த மாட்டை இன்னும் உற்பத்தி கூட செய்யணும்னா என்ன செய்யணும்னா, வெள்ளை சுண்டல் வாங்கணும். வெள்ளை சுண்டல் வாங்கி நைட்டுக்கு ஊற வைக்கணும். விடிய காலம் பெருசாக வந்துடும். கிரைண்டரில் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த மாடு 5 லிட்டர் இருக்க மாடு ஒரு 2 லிட்டர் கூடுதலாக கறக்கும். இப்போ நான் சொல்கிறது அந்த மாட்டோட மெத்தேடு எப்படி நம்ம பாலை அதிகப்படுத்தலாம்ங்கிறதுக்கு தான் இது ஒரு வீடியோ.